ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ ஹோண்டா கடை. நம்ம இன்னைக்கு ஒரு ஜெனரல் சர்வீஸ்னா என்னென்னு பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே பார்க்கலாங்க. இப்போ நான் போஸ்ட் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னென்ன ஒர்க் எப்படி பண்ண போகிறோம் தான். அதாவது எது ஜெனரல் சர்வீஸ்னா என்னென்ன செக் பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஜெனரல் சர்வீஸ்னா எப்படி வேலை செய்வோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கழட்டணும். ஏன்னா நம்ம இது கஸ்டமர்கிட்ட ஏர் ஃபில்டர் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பேசணும். அதாவது ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் கழட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏர் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஓகே, நம்ம இந்த ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு கையோட இந்த ஃபோர்க்கை செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர் கோன் செட் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். கோன் செட் செக் பண்ணிட்டு வண்டி மேலே இருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே செயின்ஸ் பேக்கெட் என்ன கண்டிஷனில் பார்த்துக்கலாங்க. உங்கள் செயின்ஸ் பேக்கெட் நல்லா தான் இருக்குது. வீல் நம்பர் செக் பண்ணணும். ஸ்ப்ராக்கெட் பேரிங் செக் பண்ணணும். ஸ்டேபிள்ஸ் செக் பண்ணணும். பேக் பிரேக் ஷூ செக் பண்ணணும். செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வீலில் இந்த பிரேக் ட்ரம் போல்ட் இருக்கும். இந்த பிரேக் ட்ரம் போல்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 5-6 போல்ட் ஒரு லப்பர் வாசர் போட்டிருப்பாங்க. இந்த போல்ட் இந்த வாசர் போடுறப்ப என்னன்னா அந்த காடி வந்து தேஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பெடலிங் பண்ணுறப்பெல்லாம் பட்டுன்னு அடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம் போல்ட் வந்து பல்ஸ் ரோடு வாங்கி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பல்ஸ் ரோடு போகிறப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதில் நம்ம ப்ளக்கு ஏர் ஃபில்டர்லாம் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம் இந்த வண்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இதில் க்ளீன் பண்ணணும் ஜெனரல் சர்வீஸில் மோஸ்ட்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு, பிரேக், இது டிஸ்க் பேட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஃபைனலாக செக் பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணி போட்டு ஜெனரல் சிஸ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்டில் வால்வ் கிளியரன்ஸ் செக் பண்ணணும். எக்ஸலேட்டர் கேபிள், கிளச்சு கேபிள், இந்த கிரிப் செட், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து மெயினாக செக் பண்ணணும். ஃபியூல் டேங்கு, ஃபியூல் மீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பல்பு, பார்க்கிங் பல்பு, இண்டிகேட்டர், டேஞ்சர் லைட் பல்பு எல்லாமே செக் பண்ணணும். இதெல்லாம் ஓவராலாக பார்த்தா தான் இது ஜெனரல் சர்வீஸ். நம்ம சும்மா வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து ஆயில மாதிரி 2 வீலை மட்டும் க்ளீன் பண்ணி பார்த்தா ஜெனரல் சர்வீஸில் கவர் ஆகாது. இது ஃபுல்லாகவே பார்க்கணும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த ஜெனரல் சர்வீஸை பற்றி நான் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பை.